வணக்கம் நேயர்களே, டாக்டர் மகேஷ் ஷார்ட் ஃபிலிம் யூடியூப் சேனலில் இன்று சினிமாவில் உள்ள ஜானர் பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக சினிமாவை ரெண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று கமர்ஷியல் சினிமா, இன்னொன்று ஆர்ட் ஃபிலிம். கமர்ஷியல் சினிமானா வணிக ரீதியான சினிமா, அதாவது மக்களை மகிழ்ச்சிப்படுத்துறது தான் இதோட பிரதான நோக்கமாக இருக்கும். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். இது ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட திருப்தியை கொடுக்கும். ஃபுல் மீல்ஸ்னால் நம்ம பருப்பு, சாம்பார், காரக்குழம்பு, ரசம், மோர், பாயாசம், வாழைப்பழம், வடை, இப்படி ஒரு சாப்பிட்டோம்னா நமக்கு ஃபுல் எனர்ஜி கிடைக்கிது இல்லையா? அது மாதிரி கமர்ஷியல் சினிமாவில் காதல், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட், இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும். 6லிருந்து 60 வரை அனைத்து வயதினருக்கும் இந்த படம் பிடிக்கும். இதுக்கு தான் இன்றைக்கி உலகத்தில் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. அதிக வருவாய் கிடைக்கிறது கமர்ஷியல் சினிமா மூலம்தான். இந்த ஆர்ட் ஃபிலிம் முழுக்க திரைப்பட ஃபெஸ்டிவலை நம்பியே இருக்கும். இப்போ இதுக்கு உலகமுள்ள ஒரு ரசிகர்கள் பெருகியிருக்காங்க. ஓடிடியோட வரவால் இந்த சினிமாவையும் இப்போ நிறைய மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சினிமாவில் உள்ள ஜானரை பற்றி பார்ப்போம். பொதுவாக நம்ம ஒரு தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்ல போகிறோன்னு வைங்களேன், உங்கள் கதை என்ன ஜானர் அப்படின்னு கேட்பார். என்ன ஜானர்னா என்ன வகையான டைப்பில் இந்த கதை இருக்குங்கிறதா. பொதுவாக திரைப்பட வல்லுநர்கள் 9 வகையாக நம்ம ஜானரை பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். லவ், ஃபேமிலி, காமெடி, ஆக்ஷன், த்ரில்லர், ஹாரர், ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸ். இந்த 9 தான் உலக திரைப்பட வல்லுநர்கள் பிரித்தது. இப்போ சப்ட்ராக்டாக 2 இது கூடியிருக்கு. என்னென்னா பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ், அப்புறம் ரோட் மூவி, சிண்டர்லா பேட்டர்ன், இப்படி ஒரு 3 இதாக உருவாகியிருக்கு. இதை பற்றி இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். லவ் பேட்டர்ன். லவ் பேட்டர்னா காதல் படங்கள். மனிதன் தோன்றின காலத்திலேருந்து இன்ன வரைக்கும் காதல் இருக்குது. ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்து இந்த காதல் கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு. நம்ம இதிகாசங்கள்லேயும் நிறைய காதல்கள் இருக்குது. ரோமியோ ஜூலியட், லைலா மஜ்னு, சலீம் அனார்கலி, அம்பிகாவதி அமராவதி, இப்படி நிறைய காதல் கதைகளை நம்ம பார்த்துருப்போம். தியாகராஜ பாகவதர் நடித்த ஹரிதாஸ், அது கூட ஒரு காதல் கதை தான். அது 3 தீபாவளி ஒன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம நிறைய நடிகர்கள் காதல் படங்கள் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி ஒரு சிலவற்றை பார்ப்போம். எம்ஜிஆர் அன்பேவா படம் பார்த்துருப்பீங்க. இது பெஸ்ட்டு காதல் படமாக அந்த காலத்தில் கொண்டாடப்பட்டுச்சு. கம் செப்டம்பர்னு ஒரு ஆங்கில படத்தோட தழுவலாக இதை எடுத்தார். ஏசி தில்லோகச்சந்தர் இதன் இயக்குனர். எம்ஜிஆர், சரோஜாதேவி 2 பேரும் ஈகோவில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டு நடிச்சிருப்பாங்க. ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸான பாட்டு. இதோட இன்ஸ்பிரேஷனில் தான் நம்ம இளைய தளபதி விஜய் நடித்த குஷி படம் வந்துச்சு. விஜய் ஜோதியா நடிச்சிருப்பாங்க, எச்.ஏ. சூர்யா இயக்கியிருப்பார். இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அன்பேவா. அதோட இன்ஸ்பிரேஷனில் திருடா திருடி, தனுஷ், சாயா சிங் நடிச்சிருப்பாங்க. மன்மத ராசா அப்படின்னு ஒரு பாட்டு, பட்டி தொட்டி எங்க பரவலாக கேட்டிங்கல்ல, அந்த பாட்டு. இப்படி சிவாஜி வசந்த மாளிகைன்னு ஒரு காலத்தால் அழியாத ஒரு காவியத்தை படிச்சிருப்பார். ஷாஜகான் மும்தாஜுக்கு தாஜ்மஹாலை கட்டியிருப்பார். இதில் நாயகன் நாயகிக்காக ஒரு வசந்த மாளிகையை கட்டியிருப்பார். அது இன்னளவுக்கும் போற்றக்கூடிய ஒரு காதல் படமாக இருக்குது. ஜெமினி கணேசன், இவரை காதல் மன்னன்னு சொல்லுவாங்க, காதல் இளவரசர்னு சொல்லுவாங்க. இவரோட கல்யாண பரிசு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு காதல் படம். அப்புறம் தேன் நிலவு. ஸ்ரீதர் காதல் படங்களில் முன்னோடின்னு சொல்லலாம். நெஞ்சில் ஒரு ஆலயம், நெஞ்சம் மறப்பதில்லை, இப்படி நிறையா காதல் படங்களை அவர் எடுத்திருக்கார். அப்புறம் கமலஹாசன். காதல் படம்னாவே கமலஹாசனை பிரிக்க முடியாது. ஏக் தூஜ் கேலியே போன தலைமுறையில் கொண்டாடப்பட்ட படம். அது தெலுங்கில் மறுசரித்திராவும் வந்துருந்துச்சு. வாழ்வே மாயம், புன்னகை மன்னன், இப்படி நிறைய காதல் படங்கள் அவர் பண்ணியிருக்கார். அடுத்து நம்ம விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா காதலுக்கு மரியாதை. மலையாள இயக்குனர் ஃபாசில் இந்த படத்தை இயக்கியிருப்பார். ஒரு காதலர்களோட வழியை பேரண்ட்ஸே புரிஞ்சுக்கிட்டு பேரண்ட்ஸே காதல்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு கவிதை துணமான ஒரு படம் இது. அடுத்து அஜித், காதல் கோட்டை. பார்க்காமலே காதல்னு ஒரு புது கான்செப்டை கொண்டு வந்த படம். இதன் இயக்குனர் அகத்தியன். இது தேசிய விருது பெற்ற படம். அடுத்து நம்ம சொல்லணும்னா நம்ம அழகி தங்கப்பச்சனோட படம். பாலியகால காதலை பற்றி பேசின ஒரு படம். இன்றளவுக்கும் அது ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு படம். சேரனோட ஆட்டோகிராஃப் சொல்லலாம்.
அதுவும் ஒரு நல்ல நோஸ்டாலஜிக்கல் ஃபீலிங் உள்ள படம். கரண்டில் எடுத்துக்கிட்டோம்னா 96 விஜய் சேதுபதி நடித்த ஒரு படம், பிரேம்குமார் இயக்கியிருப்பார். இப்படி காதல் படங்கள் உலக அளவுக்கு ரசிகர்கள் அந்த படங்களை ரசிக்கிறாங்க. அடுத்து ஃபேமிலி படம். இந்த ஃபேமிலி படத்தோட முக்கியமான பிரதான விஷயம் என்னென்னா, ஒரு கூட்டு குடும்பம். அந்த கூட்டு குடும்பத்தில் ஒரு சின்ன புகைச்சல் ஏற்படும். அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பிரியும். அப்புறம் எப்படி அந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருது. இந்த வகையான படங்கள் தான் இந்த கதைக்களமாக இருக்கும். பழைய காலத்தில் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன், நம்ம பீம்சிங் இவங்கெல்லாம் அந்த குடும்ப கதைகளில் நிறைய கையாண்டிருக்காங்க. பாசமலர், பாவமன்னிப்பு, பாதகாணிக்கை, பார்த்தால் பசி தீரும், பாகப்பிரிவினை, இப்படி நிறைய படங்களை சொல்லலாம். 80-90 காலகட்டங்களில் வந்து விசு சார் வந்து சம்சாரம் அது மின்சாரம்னு ஒரு படம் எடுத்திருப்பார். ஏவிஎம் ப்ரொடக்ஷன். இது ஜனாதிபதியோட தேசிய விருது பெற்ற ஒரு படம். அதுக்கப்புறம் வி சேகர் அப்படி ஒரு டைரக்டர் வந்து நான் பிடிச்ச மாப்பிள்ளை, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, அப்படி நிறைய சினிமாக்களை அவர் படைச்சிருப்பார். விக்ரமன் சார் சூரிய வம்சம், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், இப்படி நிறைய குடும்ப படங்கள் எடுத்திருப்பார். குடும்ப படங்களோட டார்கெட் வந்து எல்லா தரப்பு ஆடியன்ஸும் வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி படங்களில் அதிகமாக விரசம் இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக டூரிஸ்ட் ஃபேமிலி, எல்லா குடும்பங்களும் இன்றைக்கி கொண்டாடக்கூடிய ஒரு படமும் அது இருக்குது. அடுத்து வந்து காமெடி ஃபிலிம்ஸ். காமெடி ஃபிலிம்ஸ் உலக திரைப்படத்தில் சார்லி சாப்ளின், பஸ்டர் கீட்டன், இதிலிருந்து சந்திரபாபு, நாகேஷ், சோ, தேங்காய் சீனிவாசன், கவுண்டமணி செந்தில், வடிவேலு, யோகி பாபு, விவேக், சுருளி, சூரி, இப்படி நிறைய காமெடியர்கள் உருவாகியிருக்காங்க. பழைய காலத்தில் காதலிக்க நேரம் இல்லைன்னு ஸ்ரீதர் சாரோட படம் பேசப்பட்ட ஒரு காமெடி படம். சுந்தர் சி எடுத்த உள்ளத்தை அளித்தா, அதுவும் பரவலாக பெரிய அளவில் பேசப்பட்டது. இன்றைக்கி நிறைய காமெடி படங்கள் உருவாகியிருக்கு. அதுவும் நம்ம ரசிகர்களுக்கு கொண்டாடக்கூடிய படங்கள் வரிசையில் இருக்குது. அடுத்து ஆக்ஷன் பேட்டர்ன். ஆக்ஷன் பேட்டர்ன் ஹீரோக்கள் வந்து அதிகமாக இந்த வகையான படங்களை விரும்புவாங்க. ஏன்னா மக்களுக்கு வந்து எப்போயுமே சண்டை காட்சிகள் அதிகம் இருக்க படங்கள் பிடிக்கும். இந்த படங்களில் நடித்தாங்கன்னா ஹீரோக்கள் அடுத்து அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இதுக்கு போயிடுவாங்க. அந்த அவங்களோட ஹீரோக்களோட வீர தீர பராக்கிரமங்களை இந்த படங்கள் பறைசாற்றும். இப்போ விஜயகாந்த் வந்து ஆக்ஷன் படங்களில் ஃபேமஸாக இருந்தார். கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை அப்படின்னா அவரோட ஃபைட்டெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். பழைய காலத்தில் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்கிற ஜெய்சங்கர் நிறைய இந்த வகையான படங்களில் நடித்தார். விஜய் அஜித்தில் இந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாரர் படம், பேய் படங்கள். இது அந்த காலத்தில் விட்டாலாச்சரியா காலத்திலேருந்து இந்த காலத்தில் ராகவா லாரன்ஸ் வரைக்கும் இந்த வகையான படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பேயின்னா ஒரு பயம் இருக்குது. சயின்ஸ் அதிகமாக கண்டுபிடிச்ச வெள்ளைக்காரனே பேய்க்கு பயப்படுறாங்கன்னா பார்த்துங்களேன். 13ஆம் நம்பர் வீட்டில் இன்னும் சில வெள்ளைக்காரன் தங்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. வெள்ளைக்காரன் எடுத்த ஈவில் டெட்டு, காஞ்சரிங், இந்த மாதிரி படங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் வசூலை வாரி குவிச்சிருக்கு. தமிழ்லேயும் பேய் வீடு, 13ஆம் நம்பர் வீடு, முனி, காஞ்சனா, சந்திரமுகி, இப்படி நிறைய படங்கள் இருக்குது. பேய் படங்களை வந்து பயமுறுத்தாமல் காமெடியாகவும் இப்போ ஒரு பேட்டர்னில் சினிமா உருவாக்கிட்டு இருக்கு. அடுத்து ஃபேண்டசி பேட்டர்ன். ஃபேண்டசினா என்னென்னா ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டு இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விபரீதமான எண்ணங்களில் உருவாகிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நியூன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, எஸ்.ஏ. சூர்யா நடித்த படம். அதில் வந்து ஒரு சயின்டிஸ்டாக இருக்க மணிவண்ணை இந்த மருந்தை குடிச்சிங்கன்னா பெரிய சூர்யா வந்து சின்ன சூர்யாவாகிடுவார். சின்ன சூர்யானா ஒரு 10 வயசு பையனாகிடுவார். அதில் ஏற்படுற விளைவுகளை காமெடியாகவும் சொல்லியிருப்பாங்க. இப்போ மின்னல் முரளின்னு ஒரு மலையாள படம் பார்த்துருப்பீங்க. ஒரு மின்னல் தாக்குனதில் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் அதீத சக்தி வருது. அந்த அதீத சக்தியை ஹீரோ எப்படி பயன்படுத்துகிறாரு, வில்லன் எப்படி பயன்படுத்துகிறாருன்னு அதை பற்றி அந்த படம் பேசியிருக்கோம். இன்று நேற்று நாளை அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, விஷ்ணு விஷால் நடித்தது. அது வந்து டைம் லூப், அதாவது டைம் ட்ராவலிங்கில் போனால் நம்ம அவங்களுக்கு அந்த ஹீரோவுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதை வந்து இப்போ அடுத்து சயின்ஸ் ஃபிக்ஷன். சயின்ஸ் ஃபிக்ஷனுங்கும்போது அறிவியல் சார்ந்து கதை பண்ணுறது. சுஜாதா வந்து எண்ணினிய இயந்திரா அப்படின்னு தூர்தர்ஷனில் ஒரு கதை பண்ணியிருப்பார். அதோட பாதிப்பில் தான் எந்திரன் படம் ரஜினிகாந்த் நடித்து சங்கர் இயக்கியிருப்பாங்க. 2.0 இந்த அப்புறம் வந்து நம்ம ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். ஜுராசிக் பார்க், ஈடி, இந்த மாதிரி படங்கள்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க. இப்போ அயலான்னு ஒரு படம் கூட பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் நடித்து. இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷனில் குறிப்பிடத்தகுந்த படங்களாக சொல்லலாம்.
அடுத்து வந்து சிண்டர்லா பேட்டர்ன். சிண்டர்லா பேட்டர்னா தேவதை கதைகள். தேவதை கதைகள் என்னென்னா, ஒரு ஹீரோவுக்கு ஒரு தேவதை மாதிரி ஒருத்தி வந்து அவன் லைஃப்பை எப்படி லீட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு குணா படத்தை பார்த்தீங்கன்னா, கமலுக்கு வந்து உனக்கு அபிராமி வருவா வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் படமுள்ளா அபிராமின்னு தேடிக்கிட்டு இருப்பார். அந்த அபிராமி தான் சிண்டர்லா தேவதை. இப்போ 18 வயசுன்னு ரேணி குண்டா படத்தில் நடித்த ஹீரோ ஒரு படம் பண்ணியிருப்பார். அதுவும் இந்த சிண்டர்லா பேட்டர்ன் கதைகள் தான். சிரஞ்சீவி தெலுங்கில் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார். அது தமிழ் டப்பிங்கில் காதல் தேவதைன்னு வந்திருக்கும். அதாவது தேவலோகத்திலேருந்து ஒரு கதாநாயகி ஸ்ரீதேவி வருவாங்க. பூலோகத்தில் இருக்க இந்த பையனை காதலித்து தேவலோகத்துக்கு கொண்டு போகிறாங்க. அந்த மாதிரி கதை பண்ணியிருப்பாங்க. கடல் கண்ணின்னு ஒரு படம் சில்பா செட்டி நடிச்சிருப்பாங்க. பழைய நடிகர் வெங்கடேஷ் நடிச்சிருப்பார். கடலில் கண்ணியாக இருக்க ஒரு பொண்ணு, அதாவது இடுப்பு வரைக்கும் பெண்ணாக இருப்பாள், இடுப்புக்கு கீழே இதாக இருக்கும், இந்த ஒரு வகையான பறவை மாதிரி ஒரு இனமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு தேவதை வந்து இவரை காதலித்து இவர் லைஃப் எப்படி லீட் பண்ணுறாங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதுக்கடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன். இது வரலாற்று சம்பந்தமான நிகழ்வுகளை மையப்படுத்தி கதை பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு தமிழில் வந்து ராஜராஜ சோழன். தமிழ் சினிமாவில் முதல் சினிமா ஸ்கோப் உள்ள படம் இது. சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார். ஏபி நாகராஜன் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் ராஜராஜ சோழன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மையப்படுத்தி இந்த படம் இருக்கும். சிவாஜி கணேசன் நிறைய ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணியிருப்பார். கப்பலோட்டிய தமிழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், இதெல்லாம் அதுக்கு உதாரணமாக சொல்லலாம். எம்ஜிஆர் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஒரு படம் பண்ணியிருப்பார். லேட்டஸ்ட்டாக ராஜமௌழி பாகுபலி 1, பாகுபலி 2 அப்படின்னு கொஞ்சம் கற்பனை கலந்து அந்த வரலாற்று சம்பவங்களை மையப்படுத்தி பண்ணியிருப்பார். மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 2 இது பண்ணியிருப்பாங்க. இதுக்கு இன்றைக்கி இந்த தலைமுறை வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் படம் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க. இதுக்கு என்ன பட்ஜெட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அடுத்து வந்து பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ். பயோகிராஃபிக்கல் ஃபிலிம்ஸ்னால் ஒரு மனிதனோட சுயசரிதை. இப்போ உதாரணத்துக்கு காந்தியை பற்றி ரிச்சர்ட் அட்டன்பரோ ஒரு காந்தியை பற்றி முழுமையான ஒரு பயோகிராஃபி ஃபிலிம் எடுத்திருந்தார். அது ஆஸ்கார் அவார்டு கூட வாங்கியிருந்துச்சு. தமிழில் வந்து பாரதி, மகாகவி பாரதியாரை வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாங்க. டைரக்டர் ஞானராஜசேகரன் அதை இயக்கியிருப்பார். அப்புறம் அம்பேத்கருங்கிற ஒரு படத்தில் மம்முட்டி நடிச்சிருப்பார். அதுக்கடுத்து வந்து தந்தை பெரியார். இதே ஞானராஜசேகரன் இந்த தந்தை பெரியாரையும் எடுத்திருப்பார். காமராஜரை பற்றி பாலகிருஷ்ணன் எடுத்திருக்காங்க. இது நல்லவர்களை மட்டும்தான் இல்லாமல் ஆட்டோ சங்கரை வச்சு G5 ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. சந்தன கடத்தல் வீரப்பனை வச்சு நிறைய படங்கள், வாண்டட் வீரப்பன் அப்படி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக ரோட் மூவி அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கு. இந்த ரோட் மூவி என்னென்னா, ரோடில் ட்ராவலிங் பண்ணுவாங்க, அதுக்குள்ளே கதைகள் நடக்கும். மேக்ஸிமம் இதோட லொக்கேஷன் ரோடாக இருக்கும். உதாரணத்துக்கு தமிழ் சினிமாவில் பையான்னு ஒரு படம், கார்த்திக் தமனா நடிச்சிருப்பாங்க. லிங்குசாமி டைரக்ட் பண்ணியிருப்பார். கதாநாயகி ஒரு இடத்துல போய் ட்ராப் பண்ணுவார். அந்த ட்ராப் பண்ணுற கேப்பில் உங்களுக்குள்ளே ஏற்படுற காதல், இதுதான் இதோட கதையாக இருக்கும். அன்பே சிவம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கமலஹாசன், மாதவன் நடிச்சிருப்பாங்க. சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருப்பார். ஒரு 2 வேறுபட்ட மனிதர்கள் ஒரு ட்ராவலிங் மூலம் எப்படி ஒத்துமை ஆகுறாங்க, அதை மையப்படுத்தி இந்த படம் இருக்கும். ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அவரோட முதல் படமே இந்த ரோட் மூவி தான். டூயல் அப்படிங்கிற பேரில் பண்ணியிருப்பார். இது ஒரு பரிசோதனையான ஒரு படமாக இருக்கும். ஒரு ட்ராக்கு, ஒரு வண்டி, இதை யார் ஓவர்டேக் பண்ணுறதுன்னு தான் கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக இருக்கும். இப்படி 9 வகையான ஜானர் இருக்குது. சப்ட்ராக்டாக 1 2 கூட இருக்குது. இன்று நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம் பார்த்தோம். ஒன்று கமர்ஷியல் சினிமா, இன்னொன்று ஆர்ட் ஃபிலிம். அப்புறம் 9 வகையான ஜானரை பற்றி பார்த்தோம். லவ், ஆக்ஷன், ஃபேமிலி, காமெடி, த்ரில்லர், ஹாரர், சயின்ஸ் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், பயோகிராஃபிக்கல் மூவிஸ், ரோட் மூவிஸ் இப்படி பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நம்ம இன்னொரு தலைப்பில் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.